அவனுடைய பெயருக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனுடைய தன்மைக்கு சமமாக யாரும் கிடையாது. உதாரணத்திற்கு நமக்கு கடைசியாக வந்த தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தன்மையை இணைந்து பேசினால் அதுவும் ஒரு விதத்தில் ஷிர்க், அதுவும் ஒரு விதத்தில் அல்லாஹுக்கு சமமாகக்கூடிய ஒரு காரியம். உதாரணத்திற்கு இன்று நிறைய முஸ்லிம் மக்கள் அறியாமைத்தனத்தில் அல்லது தெரிந்தும் வேணுமென்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுக்கு சமமாக்குகிறார்கள். உதாரணத்திற்கு அல்லாஹுடைய ஒரு பெயர் அந்நூர். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பிரகாசமானவன். அல்லாஹ் ஒலி. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களும் ஒரு நூர், அவரும் ஒரு ஒலி. அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவார்கள். சூரத்துல் மாயிதாவில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் ஒரு நூறாக வந்தார்கள். அது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்துடைய முழு விளக்கத்தை படித்தால் அங்கே சொல்லக்கூடிய அந்நூர் எந்த ஒரு பொருளை குறிக்கிறது என்று சொன்னால்